இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட போது அவர் பேசிய 7வது வார்த்தை, பிதாவே, உமது கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமிட்டு ஜீவனை விட்டார் என்பதை அவருடைய வார்த்தையாக பார்க்கின்றோம். அந்த ஆவி எப்படி ஆண்டவர் இயேசு பிதாவினிடத்தில் எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதற்காக தனது தாயார் கற்பம் தரிக்கிறதற்கு முன்பாக தூதர்கள் வந்து ஒரு ஆவி தாயார் மீது இறங்கி அதன் மூலம் கற்பந்தறிந்து இயேசு பிறந்தார் என்பதை அந்த இடத்துல நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஆவியை பெற்று ஆண்டவர் இயேசப்பா எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள் எல்லாம் செய்து முடித்து பிதாவினிடம் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியை ஒரு இடத்திலும் கூட நம் ஆண்டவராகிய இயேசு அவருடைய சுயநலத்துக்காக அவர் பயன்படுத்தவே கிடையாது. எப்படி என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவரை சிலுவையில் அடிக்கப்பட்ட போது சில இகழ்வுகளில் சில வார்த்தைகள், நீ பிதாவின் குமாரனானால் அந்த கண்மலையிலிருந்து நீ இறங்கி வா, இறங்கி வந்து உன்னை ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு இகழ்வார்கள். அந்த இடத்துல கூட பிதாவினிடத்தில் பெற்ற ஆவியை பல நன்மைகள் செய்த ஆண்டவர் எத்தனையோ மரித்த நாசரை கூட திரும்ப உயிரோடு எழும்ப செய்த ஆண்டவர். நன்மைகள் நிறைய இருக்கு. ஆண்டவர் எத்தனை நன்மைகள் செஞ்சார் என்றது நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாமே பிதாவினிடத்தில் அவர் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியின் மூலமாகவும் அவருடைய சித்தத்தின் மூலமாகவும் தான் ஆண்டவர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த ஆவியை பயன்படுத்தாமல் இந்த கடைசி நேரத்துல எல்லா பாடுகளையும் அனுபவித்து மக்கள் இந்த பாடுகள் மூலமாக ரட்சிக்கப்படட்டும் என்று நம் அனைவருக்கும், உங்களுக்கும்